பிரதமர் மோடி அடுத்த 10 நாட்களில் 12 மாநிலங்களில் சூறாவளியாக வீசப் போகிறார். ஓய்வறியா உழைப்பென்றால் இதுதான். தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ப்ளூ பிரிண்ட் தயார். மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேயை தேசபக்தர் என்று முன்னர் சாத்வி பிரக்யா கூறியது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. அவ்வாறு சாத்வி கூறியதற்கு மன்னிப்பே கிடையாது என்று மோடி கூறியிருந்தார். இப்போது அவருக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள உருக்கமான அறிக்கையில் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி சூறாவளியை காட்டிலும் சுறுசுறுப்பாகிவிட்டார். முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக மார்ச் 1ஆம் தேதி மாலை 5:30 மணி முதல் அடுத்த நாள் 2ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரை ஆலோசனை நடத்தி பட்டியலை இறுதி செய்தார் பிரதமர் மோடி. அதன்பின் அன்றைய தினம் காலை 7 மணிக்கு மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்துக்கு கிளம்பினார். அன்றைய தினம் 2:30 மணிக்கு மேற்கு வங்கத்திலிருந்து பீகாரின் அவுரங்காபாத்துக்கும் பெகுசராய்க்கும் சென்று நிதிஷ்குமாருடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பிரதமர் மோடி அடுத்த 10 நாட்களில் 12 மாநிலங்களில் சூறாவளியாக வீசப் போகிறார். ஓய்வறியா உழைப்பென்றால் இதுதான். இந்த 10 நாட்களில் தமிழகம், தெலுங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம், பீகார், ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி ஆகிய 12 மாநிலங்களுக்கு பறந்து பறந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் மோடி. இன்று மார்ச் 4ஆம் தேதி தெலுங்கானாவின் அடிலாபாத் நகருக்கு செல்லும் அவர் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து விமானம் மூலம் சென்னைக்கு மதியம் 2:45 மணிக்கு வருகிறார். விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் ஹெலிகாப்டர் தளத்துக்கு வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்று பிற்பகல் 3:30 முதல் மாலை 4:15 மணி வரை கல்பாக்கம் அணு உலை ரியாக்டர் மேம்பாடு உற்பத்தி திட்டத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கல்பாக்கத்தில் 5 கட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் என 10 மாவட்டங்களை சேர்ந்த 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 10 வெடிகுண்டு சோதனை குழு, 8 மோப்ப நாய்கள் மற்றும் கடலோர படை மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கல்பாக்கத்துக்கு வருகை தரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. கல்பாக்கம் அணு உலையை பார்வையிட்ட பிறகு கல்பாக்கம் ஹெலிபேட் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலைய ஹெலிகாப்டர் தளத்துக்கு வருகிறார் பிரதமர் மோடி. அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் YMCA பொதுக்கூட்ட மைதானத்துக்கு மாலை 5:10 மணிக்கு வருகிறார். மாலை 6:15 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாலை 6:20 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக விமான நிலையம் செல்கிறார். மாலை 6:35 மணிக்கு சென்னையிலிருந்து ஹைதராபாத் செல்லுகிறார். மார்ச் 5ஆம் தேதி தெலுங்கானாவின் சங்காரெட்டியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்கிறார். அங்கு பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். அதே நாள் ஒடிஷா செல்லும் பிரதமர் மோடி சாந்திகோலே பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று ரூபாய் 19,600 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒடிஷாவின் பாரதீப் பகுதியிலிருந்து மேற்கு வங்கத்தின் ஹல்தியா வரை 344 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பைப் லைன் திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். 6ஆம் தேதி மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பராசத் நகரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அதன் பிறகு பீகாருக்கு சென்று பெட்டையா நகரில் வளர்ச்சி திட்டங்களுக்கான வளர்ச்சி பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 7ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு சென்று ஸ்ரீநகரில் வளர்ச்சி பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அன்று மாலை புதுடில்லியில் நடைபெறும் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் மோடி மார்ச் 8ஆம் தேதி அஸ்ஸாம் செல்லுகிறார். மார்ச் 9ஆம் தேதி அருணாச்சல் பிரதேஷ் செல்லும் மோடி மேற்கு காமன் பகுதியில் சீலா சுரங்க திட்டம் ஒன்றை தொடங்கி வைக்கிறார். ஈட்டா நகரில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்டுகிறார். மீண்டும் அஸ்ஸாம் செல்லும் பிரதமர் மோடி ஜோர்ஹத் நகரில் வீர லச்சித் போர்ஃபுகன் சிலையை திறந்து வைக்கிறார். யார் இந்த வீர லச்சித் போர்ஃபுகன்? அஸ்ஸாமில்
கிபி 1200 முதல் 1800 வரை 600 ஆண்டு காலம் அகோம் எனும் வம்சம் ஆட்சி செய்து வந்தது. அந்த வம்சத்தில் 17ஆம் நூற்றாண்டில் உதித்த முகலாய மன்னர்களின் படையை சின்னாபின்னமாக்கிய வெற்றி தளபதியின் பெயர்தான் வீர லச்சித் போர்ஃபுகன். இவரின் நினைவாக ஜோர்ஹத் நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 125 அடி உயர சிலையை திறந்து வைக்கிறார் மோடி. பின்னர் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பிறகு மேற்கு வங்கம் செல்லும் அவர் சிலிகுரி நகரில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றுகிறார். 10ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் செல்லும் பிரதமர் மோடி அசாம்கர் பகுதியில் பல்வேறு திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 11ஆம் தேதி நமோ ட்ரோன் தீதி மற்றும் லக்பதி தீதி ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அவர் ஹரியானா பிரிவுக்கான துவாரகா விரைவு சாலையை தொடங்கி வைக்கிறார். அன்று மாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். 12ஆம் தேதி குஜராத்தின் சபர்மதி நகருக்கு செல்லும் மோடி அங்கிருந்து ராஜஸ்தான் சென்று ஜெய்சால்மர் மாவட்டத்தின் பொக்ரான் நகரில் சுற்றுப்பயணம் செய்கிறார். 13ஆம் தேதி குஜராத் மற்றும் அஸ்ஸாமில் 3 அரை மின்கடத்தி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் காணொளி வாயிலாக பங்கேற்கிறார். இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள சாணக்கியபுரி தூதரக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அரசாங்கத்தின் நிர்வாகம், கொள்கை விவகாரங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க பிரதமர் மோடி அவ்வப்போது அமைச்சரவை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி அடுத்த 100 நாட்களுக்கான செயல் திட்டத்தை தயாரிக்குமாறு அமைச்சரவை உறுப்பினர்களை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படி நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு திட்டம் மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து அமைச்சரவை சகாக்களுடன் பிரதமர் மோடி விவாதித்தார், ஆலோசனை மேற்கொண்டார். புதிய அரசாங்கம் உருவான பிறகு அடுத்த 100 நாட்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ப்ளூ பிரிண்ட் தயார். இதனிடையே டெல்லியில் மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை 195 வேட்பாளர்கள் அடங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. இந்த பட்டியலை பிஜேபியினுடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி வினோத் தாவ்டே வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வினோத் தாவ்டே, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பிஜேபி 370 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதையே கட்சி சங்கல்பமாக எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். பெருமளவு கூட்டணி இல்லாத மாநிலங்களின் தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் 34 மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். பெண் வேட்பாளர்கள் 28 பேரும், இளம் வேட்பாளர்கள் 47 பேரும் இடம்பெற்றுள்ளனர். 34 केंद्रीय मंत्री एवं राज्य मंत्री, इनके नाम इस सूची में 195 में है। ऐसे 195 में उम्मीदवारों के नाम हैं, उसमें 28 हमारी मातृशक्ति है, 50 से कम उम्र वाले 47 युवा उम्मीदवार, 47 फीमेल, 28 मातृशक्ति 28, यूथ 47, अनुसूचित जाति शेड्यूल कास्ट 27, शेड्यूल ट्राइब अनुसूचित जनजाति 18, पिछड़ा वर्ग ओबीसी 57. இனி எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்கிற விவரத்தை பார்ப்போம். உத்தரப்பிரதேஷ் 51, மேற்கு வங்கம் 20, மத்திய பிரதேஷ் 24, குஜராத் 15, கேரளம் 12, தெலுங்கானா 9, அஸ்ஸாம் 11, ஜார்க்கண்ட் 11, சத்தீஸ்கர் மொத்தமே 11 தொகுதி, அது 11க்கு அறிவிச்சாச்சு. டெல்லி 5, ஜம்மு காஷ்மீர் 2, உத்தராகண்ட் 3, அருணாச்சல் பிரதேஷ் 2, கோவா, திரிபுரா, அந்தமான், டையூ டமன் தலா 1. பிரதமர் மோடி
வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். उसमें माननीय प्रधानमंत्री जी वाराणसी से चुनाव लड़ेंगे. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா காந்தி நகர் தொகுதியிலும், சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா போர்பந்தர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மத்திய அமைச்சர் சர்வானந்த சோனோவால் அஸ்ஸாமின் திப்ருகர் தொகுதியிலும், மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அருணாச்சல் பிரதேஷ் மேற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மற்ற முக்கிய வேட்பாளர்கள் எங்கெங்கு போட்டியிடுகின்றனர் என்பதை பார்ப்போம். மத்திய பிரதேஷின் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேஷ் விதிஷா தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த விதிஷா தொகுதியில சிவராஜ் சிங் சௌஹான் பலமுறை வென்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல 2009, 2014 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் தான் சுஷ்மா ஸ்வராஜ் போட்டியிட்டு வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேசனுடைய குணா, அது அவருடைய சொந்த தொகுதி. ஸ்மிருதி இரானி யூபியில் இருக்கக்கூடிய அமேதி, சென்ற முறை இதே தொகுதியில் போட்டியிட்டு ராகுல் காந்தியை அவர் தோற்கடித்தார். ஹேம மாலினி யூபியில் இருக்கிற மதுரா, சென்ற முறையும் இதே தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார். பிப்ளப் தேவ்குமார் திரிபுரா மேற்கு, கஜேந்திர சிங் ஷெகாவத் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் தொகுதி, சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தானின் கோட்டா, அர்ஜுன் ராம் மேக்வால் ராஜஸ்தானின் பிகானீர் தொகுதி, பண்டி சஞ்சய் தெலுங்கானாவின் கரீம் நகர், கிஷன் ரெட்டி தெலுங்கானாவின் செகந்திராபாத், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் தொகுதி, ஜெகதாம்பிகா பால் தொமரியா கஞ்ச், மலையாள நடிகர் சுரேஷ் கோபி திரிசூர், கிருஷ்ணகுமார் பாலக்காடு, ஷோபா சுரேந்திரன் ஆலப்புழா, அனில் ஆண்டனி பதினந்திட்டா, மத்திய அமைச்சர் வி முரளிதரன் அட்டிங்கல், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரம், சாத்வி நிரஞ்சன் ஜோதி ஃபதேபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே நேரம் சாத்வி பிரக்ஞா தேவிக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. அவர் போட்டியிட்ட போபால் தொகுதியில் இம்முறை முன்னாள் மேயரான அலோக் சர்மா களமிறக்கப்பட்டிருக்கிறார். மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேயை தேசபக்தர் என்று முன்னர் சாத்வி பிரக்ஞா கூறியது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. அவ்வாறு சாத்வி கூறியதற்கு மன்னிப்பே கிடையாது என்று மோடி கூறியிருந்தார். இப்போது அவருக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் முக்கிய தலைவர்களான டாக்டர் ஹர்ஷ்வர்தன், மீனாட்சி லெகி ஆகியோருக்கும் சீட் மறுக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி லெகிக்கு பதில் புதுடில்லி தொகுதியில் சுஷ்மா ஸ்வராஜ் மகள் பன்சூரி ஸ்வராஜ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக உள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள உருக்கமான அறிக்கையில் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். டெல்லியின் 5 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளேன். 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் பெரிய வித்தியாசத்தில் வென்றிருக்கிறேன். கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். இதற்காக பிரதமருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி. உங்களின் ஆசிகள் எப்போதும் என்னுடன் இருக்கும். இப்போது வேர்களை நோக்கி திரும்புகிறேன். அரசியலிலிருந்து விலகி எனது மருத்துவ பணியை தொடரப் போகிறேன். கிருஷ்ணா நகரில் உள்ள எனது இஎன்டி கிளினிக் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டிருக்கிறார். ஹர்ஷ்வர்தன் அமைதியானவர், நிதானமானவர் என்று பெயர் எடுத்தவர். கொரோனா பெருந்தொற்று பரவிய தொடக்க காலத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சவாலை எதிர்கொண்டவர். இன்று அரசியலுக்கு விடை கொடுத்திருக்கிறார். அவரது மருத்துவ பணி சிறக்கட்டும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.